வெல்கம் டு அனலி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம சேனலில் 2-in-1 ரெசிபி ஒன்று போட்டிருந்தோம். அதில் பார்ட் 1 வீடியோ சுசியம் செஞ்சேன். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் நம்ம போலி தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்து பார்ப்போம். இன்றைக்கி நான் 1 கப் கடலைப்பருப்பை 2 hours முன்னாடி ஊற வச்சு வேக வச்சுட்டேன். அப்படி வேகலை பருப்பாக இருக்குன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பில் தான் செய்யணும்னு இல்லைங்க, பச்சை பயிர் இருந்தால் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் குக்கரில் வேக வச்சனால அதே பாத்திரத்தில் லோ ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த பிறகு இது கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சி கெட்டியான பிறகு நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்கள் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இது மேலே நான் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இதை நான் 4 உருண்டையாக பிரிச்சுட்டேன். இப்போ முதல்ல ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக மைதா மாவு கீழே கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த உருண்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கேன் அந்த பருப்பை இதுக்குள்ளே வச்சுட்டு மூடிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மூடிடுங்க. மூடிட்டு கையில் நெய் தடவிக்கிட்டு மெதுவாக தட்டுங்க. இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டியால் உங்களால் தேய்க்க முடியும்னா தேய்ங்க. வெளியே அந்த பருப்பு இது வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு பார்த்து மெதுவாக தட்டிக்கோங்க. தட்டிட்டேன். இப்போ நான் தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் சேர்க்காதீங்க, நெய் சேர்த்து இதை சுட்டு எடுங்க. 2 சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்து நம்மளோட சூப்பரான போலி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் சாப்பிட்டு பார்த்தா கடையில் இருக்க அதே டேஸ்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம போட்ட நேற்று சுசியம் வீடியோவும் இன்றைக்கி போலி இந்த ரெண்டுமே ஒரே இன்க்ரீடியண்ட்டில் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த 2 ரெசிபியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அனலி லைஃப் ஸ்டைலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.